நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது வந்துடுறேன். ஹலோ. ரத்னம், வணக்கம்ப்பா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன ஹாஸ்பிட்டல்லையா? அம்மாக்கு என்னாச்சு? பாட்டி ஹாஸ்பிட்டல்லையா? ரத்னம், எனக்கு தெளிவா சொல்லுப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னாச்சு? அப்ப சரி, நான் உடனே அங்க வரேன். இல்ல இல்ல ரத்னம், அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எங்கேயும் போக முடியாது. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அப்ப அம்மா கிட்ட போன கொடு. அப்படியா? அப்படின்னா சரி, நான் போனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சரியா? அம்மா எழுந்த உடனே எனக்கு போன் பண்ணு. அம்மா வந்து உட்காரு ராதிகா. ராதிகா, என்னாச்சு சம்பந்தி அம்மாவுக்கு? அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. 2 நாள் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்பதான் ரத்னம் சொன்னா அவங்கள வீட்டை கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். நான் லண்டனுக்கு போக விரும்பல. நான் எங்கேயும் போக மாட்டேன். அம்மா, பாட்டிக்கு இப்ப சரியாயிடுச்சு தானே? அதனால தானே டாக்டர் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பாட்டியை பத்தி கவலைப்படாதீங்க. ஆமா ராதிகா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அம்மாவுக்கு சீரியஸா இருந்தா ரத்தனம் போன் பண்ணி உன்னை அங்க வரவழைப்பாங்க. அம்மா, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. பாட்டி நல்லபடியா குணமாயிடுவாங்க. ஆமாமா, பாட்டி எப்படியும் 4 வார்த்தை உங்ககிட்ட பேசி சண்டை போடாம விட மாட்டாங்க. நீங்க நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வாங்க. நான் வேணும்னா போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன். சரிப்பா. ராதிகா, சூர்யா ரொம்ப சரியா தான் சொல்றான். நீ லண்டன் போகாம இருந்தினா உங்க அம்மாவும் உன்கிட்ட கோவப்படுவாங்க. ஆமாமா. அர்ச்சனா, தெரியுமா? அட, ரெடி ஆயிட்டியா நீ? ரொம்ப அழகா இருக்க. அர்ச்சனா, இது எங்களோட சார்பா உங்க அப்பா அம்மா கையில கொடுக்குற விநாயகர் விக்கிரகம். விநாயகரை கூட எடுத்துக்கிட்டு போனா அவங்களுடைய பயணம் நல்லபடியா முடியும்னு அவங்க கிட்ட சொல்லு. தேங்க்ஸ்மா. அட, எல்லாரும் இங்க இருக்கீங்களா? சீக்கிரம் வந்துட்டியே. சரி, நல்லதா போச்சு. கொஞ்சம் சீக்கிரமா அங்க போனீங்கன்னா அவங்களுக்கும் உதவியா இருக்கும்ல. அதுக்கு தினமா வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் எங்கேயாவது போறீங்களா? கோயிலுக்கு போறப்பா. லக்ஷ்மியும் கூட கூட்டிட்டு போறோம். நம்ம போலாமாக்கா? போயிட்டு வரோம். கார்த்திக், நீங்க இவ்ளோ சீக்கிரமா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷப்படாத. நான் ஒன்னும் உனக்காக வரல. நான் என்னோட மாமனார் மாமியாருக்காக என்னோட வேலைகளை முடிச்சிட்டு சீக்கிரமா ஓடி வந்திருக்கேன். நீ சொல்றத செய்யறதுக்கு இந்த சேவகன் தயார். போலாமா? வாங்க போலாம். முதல்ல நீதான். சரி வந்தனா, எழுதிக்கோ. 2 பெரிய சூட்கேஸ், 2 சின்னது, அப்புறம் 2 பேக். இது பாருமா, இதையும் லிஸ்ட்ல எழுதிக்கோ. கொடுங்கக்கா. அம்மா, நீங்க லண்டனுக்கு போறீங்க தெரியும்ல, சில விஷயங்களை அங்க கூட வாங்கிக்கலாம். பாத்தீங்களா, இவன் தான் மெனக்கட்டு பெரிய பெரிய ஸ்வெட்டரு கோட்டுன்னு வாங்கி கொண்டாந்து கொடுத்தான். இப்போ என்னைய கிண்டல் பண்றான் பாருங்க. அர்ச்சனாக்கா, அர்ச்சனா, வாங்க. நல்லா இருப்பா. வந்துட்டீங்களா? அம்மாவை வழி அனுப்ப வந்தியா? அம்மா, வெறும் 10-15 நாள் தானே. கண் மூடி திறக்கிறதுக்குள்ள அது சீக்கிரமா போயிடும். ஒரு நிமிஷம்.
அம்மா அம்மா இத உங்களுக்காக கொடுத்தாங்க. அட ஐயோ எதுக்குமா இதெல்லாம் கொடுத்தாங்க? வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கு. அற்புதமான பரிசு. இதோ வந்துடுறேன். சரிங்க. ஹலோ ஹலோ கார்த்திக், எப்படா இருக்க? என்னோட சூப்பர் ஹிட் ஃபார்முலா வேலை செய்தா இல்லையா? உண்மையிலே சூப்பர் ஹிட்டடா. இப்பெல்லாம் அர்ச்சனா என்ன பயங்கரமா பாத்துக்கிறா. வாங்க. நீ ஒண்ணு பண்ணு, 10 நிமிஷத்துக்கு ஒரு எனக்கு கால் பண்ணு. ஏன்? அவ எந்த கால் வந்தாலும் பாத்துக்கிட்டே இருக்கா. அவ என்னையே கவனிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி, நான் இப்ப போன் வைக்கிறேன், உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே பாய். ஓகே ஓகே பாய்டா. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருப்பா. இதை பாருங்கப்பா, இதுல உங்க போட்டோ ஐடி வச்சிருக்கேன். நீங்க உள்ள செக்இன் ஆகும்போது இதை அவங்க கிட்ட காட்டுங்க. ம். அண்ணே, ஸ்வெட்டரை கையிலேயே வச்சுக்கங்க. நீங்க அங்க இறங்கின உடனே சில்லுன்னு இருக்கும். ஆமாமா. என்ன சொல்றீங்க? நான் ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்து பெரிய சூட்கேஸ்ல பூட்டி வச்சிட்டேனே. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் எடுத்து கொடுக்கிறேன். சரி நான் ஹெல்ப் பண்றேம்மா. இல்ல அர்ச்சனா, உனக்கு அது நான் எங்க வச்சிருக்கேன்னு தெரியாது. ஒரு நிமிஷம். ஹலோ அக்கா, எனக்கு என்னமோ மாப்பிள்ளை வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரோன்னு தோணுது. ஆ. மா வந்து நான் சீக்கிரம் எடுத்துடலாம். ஆமா ஓகே. சரி பாய். என்னங்க உடனே உடனே கால் பண்றான்? ஸ்னேகாவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரும்ப திரும்ப யார்கிட்ட இருந்து போன் வருது? சரி. இல்ல ஸ்னேகா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப லேட்டஸ்டா எனக்கு சொன்ன டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அத எப்படி பண்றது? இங்க பாருங்க, நீங்களே அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுங்களேன். ரெஃபரன்ஸ்க்கு வேணா இன்டர்நெட்ல செக் பண்ணுங்க. ஏற்கனவே உங்க விஷயத்துல நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ டேலண்ட் இருக்கு. உங்க எண்ணங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் புதுசாவும் இருக்கு. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி, தேங்க் யூ. அப்ப சரி, நீங்க சொன்ன மாதிரியே ட்ரை பண்றேன். சரி, ஏதாவது டிசைன் பண்ணா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உங்க ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, பை. பாய். நானே வந்திருப்பேனே. இல்ல, ஆறி போயிடுமே தான் எடுத்துட்டு வந்தேன். சரி. சரி, ஸ்னேகா எதுக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தானே செய்யணும். அதாவது டிசைன்ஸை எப்படி செய்யணும்னு. அவங்க புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்காங்கல்ல, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதனால தான் என்ன ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஆரம்பத்துல நான் தானே சொல்லிக் கொடுக்கணும். அம்மா, ஒரு லட்டு. எத்தனை அடி சாப்பிடுவே நீ? எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டு முடிக்கலான்னு இருக்கியா? என்னம்மா? சும்மா சொன்னேன்டா, எடுத்துக்கோ. ம். வீட்ல எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். அம்மா, உங்களுக்கே தெரியும்ல, அக்காக்கும் எனக்கு இந்த கோயில் லட்டு பிடிக்கும்னு. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு நந்தினி ஞாபகம் வந்துருச்சு. நேத்து அர்ச்சனா அம்மா வீட்டுக்கு கூட அவ வரலையே. நேத்து அங்க அவளை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். அப்படி என்ன அவசரமான வேலை இருக்க போது? பெரியம்மா, உங்களுக்கு அக்காவை பார்க்கணுமா? அதுக்கு நாம அக்கா வீட்டுக்கே போலாமே. அவங்க இதே ஊர்ல பக்கத்துல தானமா இருக்காங்க.
சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்ல? இல்ல இல்ல இல்ல, இது அவங்க மாமியார் வீட்டு விஷயம். புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, இப்படி சொல்லாம கொள்ளாம அங்க போய் நிக்க கூடாது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். முதல்ல நம்ம அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம். நந்தினியை பார்க்க வரலாமான்னு அவங்க கிட்டயே நம்ம கேட்கலாமே. நான் இப்பவே அக்காக்கு ஃபோன் பண்றேன். பண்ணு. ஆட்டோ. ஹலோ லக்ஷ்மி, எப்படி இருக்க? அக்கா நான் சூப்பரா இருக்கேன். அக்கா பெரியம்மாக்கு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கோம். அதனால உங்க வீட்டுக்கு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படியா? எப்போ? இப்பக்கா உடனே நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம், அப்படியே அங்க வரோம். அச்சச்சோ, என்னாச்சுக்கா? ஆனா நான் வெளியே இருக்கேன். ஓ, மாமா கூட வெளியில இருக்கீங்களா? இல்ல லக்ஷ்மி, நான் வீட்டு சம்பந்தமா ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன். உங்க மாமா ஜெய்ப்பூருக்கு போயிருக்காரு. என்னாச்சு? அக்கா இங்கேயே வெளியில இருக்காங்களா? பரவாயில்லம்மா, ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். பேசு. அக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். சரி, பாய். பாய். வாமா. இந்தாங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். டிராவலுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது. மனசுக்குள்ள ஏதோ பயமா இருக்கு. சரிம்மா, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. ஐயோ போதும் போதும் போதும், இதுக்கு மேல வேண்டாம், நான் சாப்பிட்டேன். என்ன கார்த்திக், கொஞ்சம் தானே சாப்பிட்டுருக்கீங்க? நீங்க டயட்ல ஏதாவது இருக்கீங்களா என்ன? அது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் உடம்பு குறைக்கலான்னு இருக்கேன். என்னன்னா கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன்ல, அதனாலதான் இந்த நெய் எண்ணெய் எல்லாத்தையும் குறைக்கிறேன். உடம்புக்கு நல்லது இல்ல. ஆனா அந்த அளவுக்கு நீங்க ஒண்ணும் குண்டா இல்லையே மாப்பிள்ள, நீங்க எதுக்காக டயட்ல இருக்கணும்? பாட்டி, இவர் பண்ற டைட்டிங் யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எனக்கு தோணுது. அர்ச்சனா டயட் இருக்க சொல்லல. இல்ல இல்ல, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல. இவரே தான் அப்படி டிசைட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு நிமிஷம் ஃபோன். நான் இப்பவே வந்துடுறேன். ஹலோ ஹலோ கார்த்திக், ஐ அம் சோ சாரி. டிசைன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் எதுவும் ரெடி ஆகல. இட்ஸ் ஓகே. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் உங்ககிட்ட டிசைன்ஸ் கொடுக்கவே முடியாது. அதுவும் சரிதான், டைம் ஆயிடுச்சு. ஒன்னு பண்ணுங்களேன், நாளைக்கு பேசாம எனக்கு டிசைன்ஸ் கொடுங்களேன். ஒருவேளை அந்த டிசைன்ஸை என்னால இன்னைக்கு பார்க்க முடிஞ்சதுன்னா வேலை எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு நல்லது தானே. சப்போஸ் நான் அந்த டிசைன்ஸ் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல கொடுத்தா உங்களால அங்க கலெக்ட் பண்ணிக்க முடியுமா? நோ ப்ராப்ளம், அப்படியே செய்யுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அப்புறமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் வாங்கிக்கிறேன். சரி, thank you so much. இட்ஸ் ஓகே, பை. ஆஹா, ஸ்வீட் வந்தாச்சா? இதோ வந்துட்டாரு. மாப்ள, இந்தாங்க ஸ்வீட். ஐயோ, எனக்கு ஸ்வீட் வேண்டாமே, வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. அப்பா, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு இப்பவே போய் ஆகணும். மன்னிக்கணும், நான் அதை தள்ளி போடவும் முடியாது. மாப்பிள, எனக்கு என்னவோ எங்களுக்காக நீங்க உங்களோட முக்கியமான வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்த மாதிரி தோணுது. ஆமா, அது முக்கியமான வேலை தான். ஆனா நான் போயிட்டு உடனே திரும்பி வந்துடுவேன். சரிங்க மாப்பிள, நிதானமா போயிட்டு வாங்க. நாங்க புறப்படுறதுக்கும் இன்னும் நிறைய டைம் இருக்கே. அப்ப சரிங்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். பாவம், ரொம்ப வேலை போல இருக்குல்ல. ஐயோ, பர்ஸ இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. நான் போய் கொடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ஒரு நிமிஷம். உங்களோட பர்ஸ். ஓ. வெளியே போக அவ்வளவு அவசரங்கிறதுனால உங்க பர்ஸ கூட மறந்துட்டு போறீங்க. தேங்க்யூ. கார்த்திக்,
திடீர்னு அப்படி என்ன அவசரமான வேலை வந்துடுச்சு? ஆபீஸோட எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் வந்திருக்கேன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்போ இப்போ எதுக்காக போகணும்? எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லையே. கார்த்திக் ப்ளீஸ், போதும் நிறுத்துங்க. அந்த விஷயம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள எப்படி முடியும்? அன்னைக்கு நீ போன்ல எதை பத்தி பேசுனேன்னு என்கிட்ட சொன்னியா? ம். நீ சொல்லும்போது நானும் அதை சொல்லுவேன், சரியா? எல்லா சூட்கேஸையும் கொண்டு போய் முன்னாடி வண்டியில வச்சிருங்க. அந்த பேக்கை பின்னாடி வண்டியில வச்சிருங்க. கோகிலாப்பட்டி மத்த எதையும் மறக்கல. இல்ல மறக்கல. கார்த்திக் ஏன் இன்னும் வரல? அக்கா என்ன தேடுறீங்க? சாவி. கிளம்புறதுக்கு நேரம் ஆச்சுல. எந்த பொறுப்பையும் வந்தனா கிட்ட கொடுக்கணுமே. ம் எங்க வந்தனா ஆளையே காணோம். அர்ச்சனா கூட இங்கதான் இருக்கா. ரொம்ப நேரமா அவளை ஆளை காணோம். சுகன்யா இத கொஞ்சம் புடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாருங்க. வந்துடுறேம்மா. ராதிகாக்கு தேவையானதெல்லாம் இதுல எடுத்து வச்சிரு. ம். வந்தனா, வந்தனா. வந்தனா எங்க? டேப்பை திறந்து போட்டு எங்க போனா இந்த பொண்ணு? அட. நீ உள்ளேயா இருந்த? யாரோ டேப்பை திறந்து போட்டு எங்க போயிட்டாங்கன்னு நினைச்சேன். உன்னதாமா தேடிட்டு இருக்க. அம்மா என்னாச்சுமா? வந்தனா அம்மா இந்தம்மா, இந்த வீட்டோட முழு பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். எல்லாரையும் கவனமா பாத்துக்கணும். உன் உடம்பையும் நல்லா பாத்துக்க. உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்க வந்தனா. நீங்க போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துருங்க. சந்தோஷமா இரு. வாங்க. வா. இதுல இருக்கிறத ஃபாலோ சாவி பண்ணி கொடுத்தியா? கொடுத்துட்டுமா. சுகன்யா கொடுமா. எல்லாம் இருக்கான்னு பாத்துக்க. என்னாச்சு அர்ச்சனா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு வந்தனா, இன்னும் வந்துட்டீங்களா? இது பாத்தியா எப்ப வராருன்னு? எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்றாரு. ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும்போது இந்த மாதிரி தான் எப்பவுமே லேட்டா வருவாரு. வேலை விஷயமா தானே போனாரு, ஏன் தேவையில்லாம கோவப்படுற? வந்து உட்காரு. இல்ல நீ இரு. சரி சூர்யா, நான் உள்ள போ. போயிட்டு வாங்க. சரி. வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. நீங்க டயர்டா இருப்பீங்க. நான் உங்களுக்காக டிஃபனும் அப்புறம் டீயும் அனுப்பி வைக்கிறேன். நீங்க மத்தியானமும் சரியா சாப்பிடல. பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு போயிட்டீங்க. இல்ல அர்ச்சனா, தேங்க்யூ. அது என்னன்னா வந்து நான் ஸ்னேகாவோட சேர்ந்து காஃபி சாண்ட்விச் சாப்பிட்டுட்டேன். நீங்க ஆபீஸ்க்கு வேலையா தானே போனீங்க? ஆமா, வேலை செய்யும்போது சாப்பிடக்கூடாதா என்ன? கதை